வணக்கம் மகாஜனங்களே. இன்று நாம் லக்னம் கணிப்பது எவ்வாறு என்று பார்ப்போம். உதாரணத்துக்காக இன்றைய தினம் கார்த்திகை மாதம் 29 சனிக்கிழமை, ஆங்கிலம் 14/12/2024. இன்று காலை 7:15 கோவையில் ஒரு குழந்தை ஜனனம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் இதற்கு எவ்வாறு லக்கணம் கணிப்பது என்பதை பார்ப்போம். இதில் முதல் நமக்கு தேவை, அந்த நான் முதலில் சொன்னேன் இல்லையா, அதாவது 24 46 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த சார்ட் பஞ்ச அங்கங்கள். அதில் 18வது கட்டத்தில் அந்த இது கார்த்திகை மாதம் 29 சனிக்கிழமை, அதற்கு நேராக 18வது கட்டத்தில் பார்த்தால் 19 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இது மிச்சம் இருக்கும் நாளிகை வினாடி நாளிகை 60க்கு கீழே இருக்கும்போது அது வினாளிகை என்று சொல்வார்கள். அது 19. இது என்ன அர்த்தம் என்றால், இது இந்த மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்தில் 1ஆம் தேதி என்று 18வது கட்டத்தில் மேலே பார்த்தீர்களானால், அதில் ராசி இருப்பு விருட்சியம் நாளிகை வினாடியை 5:27 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி இது என்னுடைய பொருள் என்னவென்றால், 1ஆம் தேதி அந்த சூரிய உதயத்திலிருந்து நாளிகை 5:27 வினாடி வரை விருச்சிக லக்கணம் இருக்கும் என்று பொருள். சூரிய உதயத்திலிருந்து தினம் அது குறைந்து கொண்டே வரும். பூமி நகர்வதால், சூரியனிலிருந்து சுற்றுப்பொழுது நகர்வதால் குறைந்து கொண்டே வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வரும். அது மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த 5 மீதி அப்படியே குறைத்து கொண்டே வருவார்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 19 என்று இருப்பது என்னவென்றால், இன்றைய தினம் 14ஆம் தேதி சூரிய உதயம் முதல் 19 வினாளியை விருச்சிகம் இருக்கும் என்று பொருள். சரி, இன்றைய சூரியோதயம் என்னவென்று எப்படி பார்ப்பது? அது நேராக அந்த சூரியோதயம் கொடுக்கப்பட்டிருக்கும் 70-71வது பக்கங்களுக்கு செல்லுங்கள். அந்த 71 பக்கத்தில் சூரியோதயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இன்றைய தினம், அதாவது ஆங்கிலம் டிசம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, டிசம்பர் 9ஆம் தேதிக்கு 6:33 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தால் 18ஆம் தேதிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும். அது எவ்வளவென்றால் 6:38. 9ஆம் தேதி 6:33, அதுக்கு அடுத்தது 18ஆம் தேதி 6:38. இதில் வித்தியாசம் 5 நிமிடம். 38 5 நிமிடம். இந்த 10 நாளைக்கு அந்த 5 நிமிடங்கள் என்று பொருள். அதை 10 நாட்கள், 9 முதல் 18 வரை 10 நாட்கள். அதை 10ஆல் வகுத்தால் 0.5, அதாவது அரை நிமிடம் வரும். இந்த அரை நிமிடத்தில் 9லிருந்து 9, அதற்கடுத்து 10, 9 1 10 11 12 13 14 அப்படின்று 6 அரை நிமிடங்களை கூட்டினால் 3 வரும். இந்த 3ஐ 9ஆம் தேதி 6:33 கூட 3ஐ கூட்டினால் 6:36. எனவே இன்றைய சூரியனம் கோவையில் 6:36 என்று கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இது இவ்வாறே இருக்கட்டும். அதற்கடுத்தது குழந்தை பிறந்தது 7:15, காலை 7:15. அப்படியானால் அந்த 7:15, அதாவது சூரிய உதயத்திலிருந்து 7:15 என்பது இங்கு அதை 7:15 அதை கழித்தால் 39 நிமிடங்கள் வரும். எனவே
இந்த சூரிய உதயத்திலிருந்து அந்த குழந்தை பிறந்தது 39 நிமிடம். அந்த நிமிடத்தை நாம் நாளையே முழுதாக வராது, என்னால் அதை வினாடிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றினால் அது இன்ட்டு 2.5, 39 இன்ட்டு 2.5, அது எவ்வளோ வரும் என்றால் 82.3 வரும். அந்த 82 என்பதை 83 என்று வைத்துக்கொள்ளலாம். அப்படியானால் அந்த குழந்தை சூரியோதயத்திலிருந்து இன்று பிறந்த நாளியை 83 வினாடியை. இது இது ஒரு புறம் இப்படியே இருக்கட்டும். அடுத்தது, அந்த கார்த்திகை மாதத்தில் அந்த தேதியில், இன்றைய தேதியில் அந்த விருச்சிகம் மீதி இருப்பு என்பது 19 கொடுக்கப்பட்டிருக்கும். இது பிறந்தது 83. அப்படியானால் அந்த 83லிருந்து அந்த 19 கழித்து கொள்ள வேண்டும். அந்த 83லிருந்து 19 கழித்தால் மீதி 64 என்று வரும். சரி, இந்த 64க்கு அடுத்தது இது கொடுக்கப்பட்டது 19, பிறந்தது, அதை 83 கழித்தால் 64. இனி அடுத்தது நாம் அந்த 72ஆம் கொடுத்தில் பட்டிருக்கும் ராசிமான சங்கிகை, அதற்கு செல்ல வேண்டும். அதில் பார்த்தால் கார்த்திகை மாதம் தட்சணாயனம். அப்படியானால் அதில் பார்த்தால் முதல் தட்சிணாயம் அந்த கோவை வடக்கட்சாசம் 11 டிகிரி. எனவே அந்த 11 டிகிரிக்கு நேராக தட்சிணாயனம் என்பதால் கீழே விருச்சிகம் என்று கொடுக்கப்பட்டு துலாம் விருச்சிகம். நாம் பார்த்தது பொழுது விருச்சிகத்தில் 19, அதுக்கு அடுத்தது தனுசு. தனுசு 11 டிகிரிக்கு நேராக எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த 5:26 நாடிகைகளாக மாற்ற, வினாடிகைகளாக மாற்ற அது 326 வரும். அந்த 326ஐ 9 பாதங்கள், ஒவ்வொரு 9ஆல் வகுக்க 36.2 வினாடியை ஒரு தனுசில் ஒரு பாதத்திற்கு 30, அன்றைய மாதம் 36.2. இது ஒரு பாதத்திற்கு. நம்மளுக்கு ஏற்கனவே 19 கழித்து விட்டோம். அடுத்தது இந்த மீதம் இருக்கும் 64இல் அந்த 36.2ஐ கழிக்க மீதி 29.8 வரும். இது ஒரு பாதத்திற்கு குறைவு. அடுத்த அளவா. எனவே விருச்சிகத்தில் 19, அது ஒரு பாதம் முடித்து விட்டது. அதற்கடுத்து தனுசுவில் ஒரு பாதம், அந்த 36.2 அதை கழித்து மீதம் இருப்பது 29.8. இந்த 29.8 என்பது தனுசுவில் 2ஆம் பாதத்தை குறிக்கும். எனவே அந்த பிறந்த லக்கணம் என்னவென்றால் தனுசு லக்கணம், மூலம் 2ஆம் பாதம். இதுதான் லக்கணம். இப்படித்தான் லக்கணத்தை கணிக்க வேண்டும். இது லக்கணம் கணிக்கும் முறை. அடுத்து இந்த லக்கணத்தை நாம் அந்த கட்டத்தில் குறித்து கொள்ளலாம். லக்கணம் என்பது தனுசு லக்கணத்தில் அதை மூலம் 2 என்று குறித்து கொள்ள வேண்டும். இந்த மூலம் 2 என்பது அம்சத்தில் 1, 2 ரிஷபத்தில் வரும். அம்சத்தில் இந்த லக்கணம், தனுசுவில் லக்கணம், அம்சத்தில் அந்த லக்கணம் ரிஷபத்தில் வரும். இவ்வாறு தான் லக்கணம் குறிப்பது. அடுத்து திசையிருப்புகள் எவ்வாறு குறிப்பது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.